ஒரு அடிமை தன் எஜமான் விரும்பும் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்யும் செயலைப் போல அல்ல. ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பதினாலே தகப்பனை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். ஒரு எதிரிக்கு பயந்து செயல்படுவது போல அல்ல. தேவன் அவனுடைய தகப்பனாக இருப்பதினாலே, தேவன் அவனை நேசிப்பதினாலே, தேவன் அவனுடைய சிநேகிதனாய் இருப்பதினாலே அவருடைய வாஞ்சையை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறான். கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கலாத்திய மக்களுக்கு தவறான போதனையை போதித்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும் என்று பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமானது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, கிருபையின் சுவிசேஷம் ஒரு விசுவாசிக்கு செய்வது என்ன, கீழ்ப்படிதலின் அடிப்படை எது என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சிந்தித்தோம். அதாவது, கலாத்திய மக்களுக்கு தவறான போதனையை போதித்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும் என்று பவுல் கூறினார். தொடர்ந்து சிந்திப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இன்று 3 விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்கலாம். அவைகளிலே 2 வகை நமக்கு உதவி செய்யாது. முதலாவதாக, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சிப்பது, அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ முயற்சிப்பது. மற்றும் ஒன்று, எனக்கு எந்த கட்டளையும் கிடையாது, சட்டமும் கிடையாது, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்பது. இதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் விளக்கியிருக்கிறார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலே வாழலாமா? கூடாதே. பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவராக இருக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்கள் பாவத்திலே தவறி விடலாம், ஆனால் உடனே நீங்கள் எழுந்து விடுவீர்கள். கெட்டகுமாரன் பண்டியின் கூட்டிலே போய் சேர்ந்தான், ஆனால் அவன் அங்கேயே தங்கிவிடவில்லை. அதை விட்டு புத்தி தெளிந்தபோது அவன் எழுந்து ஓடி வந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்ட திட்டத்தின்படி அதை கைக்கொண்டால் இதை கைக்கொண்டால் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை அல்ல. அதே நேரத்தில் சுயாதீனமாக மன விருப்பம் போல வாழும் ஒரு வாழ்க்கையும் அல்ல. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை எப்படி அனுதின வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது 10 கற்பனைகள் மட்டுமல்ல, இன்றைக்கும் சில வேதத்தை விசுவாசிப்பவர்களும் கைக்கொள்ளும் பழக்க வழக்கங்களும் அடங்கியிருக்கிறது. நீங்கள் எங்கே போகக்கூடாது, நீங்கள் என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு பெண் அலங்கார பொருட்களை பயன்படுத்தி தன்னை அலங்கரித்து செய்தி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அதை கண்ட மற்றும் ஒரு பெண் தன்னுடைய போதகரிடத்தில் வந்து, ஐயா, அந்த பெண்மணி இப்படி அலங்கார பொருட்களை எல்லாம் முகத்திற்கு பயன்படுத்துகிறார்களே, அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியுமா என்று கேட்டாளாம். பிரியமானவர்களே, ஒருவர் கிறிஸ்தவரா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு அலங்கார பொருட்கள் ஒரு பரீட்சையாக முடியாது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது. நீங்கள் மாம்சம் புசிப்பீர்களா இல்லையா என்பது உங்களை கர்த்தருடைய பிள்ளையாக்காது. நீங்கள் 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டாலும், உங்களிடத்திலே மற்றவர்கள் சொல்லும் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக வாழ முடியாது. இதே நேரத்தில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்யலாம், ஆனால் தாங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2ம் அல்ல. அது கிறிஸ்துவிலே நாம் பெறும் சுயாதீனமாயிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியதெல்லாம், அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்கக்கூடாது. கிருபையின் சுவிசேஷம் ஒரு விசுவாசிக்கு செய்வது என்ன?
பிரியமானவர்களே, சட்டம் அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையே தவறான காரியத்தை நாம் செய்யாமல் சரியான காரியத்தை செய்யும்படியாக நமக்கு விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் பாவம் செய்வதற்காக கிருபை நம்மை விடுதலை செய்யவில்லை, ஆனால் அது நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது. விசுவாசியினுடைய ஆசை எப்பொழுதும் நான் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், நான் கர்த்தருக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ வேண்டும், என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதாகவே இருக்கும். ஒரு அடிமை எஜமானனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கும் வாஞ்சை அல்ல. ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதனாலே தகப்பனை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பது. தேவன் விரும்புவதை அவன் செய்ய விரும்புகிறான். ஒரு எதிரிக்கு பயந்து செயல்படுவது போல அல்ல. தேவன் சிநேகிதராயிருப்பதனாலே, தகப்பனாயிருப்பதனாலே, தேவன் அவனை நேசிப்பதனாலே அவன் அவ்வாறு வாழ வாஞ்சிக்கிறான். கற்பனையின் கட்டளையினாலே அவன் தேவனுக்கு சேவை செய்ய விரும்புகிறதில்லை. கிறிஸ்துவின் வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே அவருக்கு பணிவிடை செய்ய வாஞ்சிக்கிறான். நாம் கர்த்தரை நேசிப்பதினாலே அவருக்கு பணிவிடை செய்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் என்றால் என்னுடைய கற்பனையை கைக்கொள்ளுங்கள் என்று கூறினார். யோவான் 14:15 இதை நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படிதலின் அடிப்படை அன்பாகும். கற்பனையானது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு வர முடிகிறதில்லை. சட்ட திட்டங்களின்படி கீழ்ப்படியும் பொழுது அவன் தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனாயிருக்கிறான். ஆனால் நாம் கர்த்தரை நேசிப்பதினாலே அவருக்கு கீழ்ப்படிவதுதான் சிறந்த ஒரு கீழ்ப்படிதல். இந்த அடிப்படையிலே தான் நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் அவருக்கு சேவை செய்கிறவர்களாக வாழவும் அவர் விரும்புகிறார். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அதை சிறிய ஒரு வாக்கியத்திலே சொல்லப் போகிறார். பின்னர் அதை குறித்த விபரத்தை நமக்கு தரப்போகிறார். கவனியுங்கள், கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணமானது ஒரே வார்த்தையினாலே கூறப்படுகின்றது. அதுதான் அன்பு. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே நான் வாழுகிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு இது ஒரு பரீட்சை. கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் மனிதரை சாப்பிடும் கிறிஸ்தவர்கள் என்று கூறலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு பல திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் கடிக்கிறவர்களாகவும் தின்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரு பைத்தியம் பிடித்த நாயைப் போல கடிக்கிறார்கள். அப்படி உண்டான புண்களை சுகமாக்கக்கூடிய எந்த மருத்துவமும் இல்லை. விளைவு காலமெல்லாம் பாடுகள்தான், வேதனைதான். இன்றைக்கு கோட்டி நாய்கள் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அநேக நாய்களை பார்க்கலாம். அது உங்களை கடித்து பட்சிக்கும். இந்த காரணத்தினாலேயே உலகம் திருச்சபையை சட்டை செய்கிறதில்லை. பல திருச்சபைகளிலே பல நல்ல விசுவாசிகளும் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படி ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கும் மனிதர்களாலே திருச்சபை சாட்சி பகர முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது மற்றொரு முக்கியமான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், ஆவியிலே நடக்கிறோம். இதன் விளைவாக ஆவியின் கனி உண்டாகிறது. இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் மாம்ச இச்சையின்படி வாழ்வதற்கும் ஆவியிலே நடப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டி காட்டுகிறார். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லலாம். ஞாபகம் இருக்கிறதா? இந்த 5:1 அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தின் நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்து நம்மை எதிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார்? இந்த நிறுவத்திலே பவுல் அப்போஸ்தலன் அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். 1 பார்ப்போம் என்றால், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை செய்தார் என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? நாம் இப்பிரபஞ்சத்திற்கு சேவை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரண்டாவதாக கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, உங்களாலும் என்னாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் கிறிஸ்து நம்மிலே வாழ முடியும். இது எத்தனை அற்புதமான ஒரு சுயாதீனம் இல்லையா? மூன்றாவதாக கலாத்தியர் 3:13 சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும்
நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தினின்று நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கலாத்தியர் 4 அதிகாரம் 4, 5 வசனங்களை ஒரு முறை கூட கவனியுங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தொடர்ந்து மாம்சம் இச்சித்து வாழ்வதை குறித்தும் ஆவியிலே நடப்பதை குறித்தும் கூறப்போகிறார். வாசிக்கிறேன். கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகத்துவமான கொள்கையை இந்த வசனம் கூறுகிறது. இங்கே நடந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான மூல வார்த்தையின் முழுமையான பொருள் மேலும் கீழுமாக நடப்பது என்பது. கிரேக்க நாட்டிலே அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஒரு தத்துவ பள்ளிக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த தத்துவத்தை போதித்தவர், இந்த பள்ளியை நிறுவினவர் அங்குமிங்குமாக நடந்து கொண்டே போதிப்பாராம். இங்கே ஆவியிலே நடப்பதை குறித்த கொள்கையை பார்க்கிறோம். அவ்வாறு ஆவிக்கேற்றபடி நடப்போம் என்றால் மாம்சத்தின் இச்சைகளை நாம் நிறைவேற்ற மாட்டோம் என்கிறார். பொதுவாக இச்சை என்று நாம் சொல்லும் பொழுது தவறான ஒன்று என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் கிரேக்க மொழியிலே அப்படி இல்லை. மாம்ச இச்சை என்று சொல்லும் பொழுது மாம்சம் விரும்பும் காரியங்கள். மாம்சம் விரும்பும் எல்லா காரியங்களும் பாவமான காரியங்கள் அல்ல, என்றாலும் அவை மாம்சத்தினால் உண்டானது. உதாரணமாக இசை, சித்திரம் போன்ற அநேக காரியங்கள் தங்களில் தாங்களே தீமையானவைகள் அல்ல, என்றாலும் அவை ஆவிக்குரிய இடத்தையும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கும் சில பழக்கங்கள், ஹாபி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட காரியங்களும் அவர்களை கர்த்தருடைய வசனத்தை விட்டு தூரமாய் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் டெலிவிஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சிறிய பெட்டியை பல மணி நேரங்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு நான் சொல்வதனாலே என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் எந்த ஒரு சட்டத்திற்கும் பிரமாணத்திற்கும் கீழே இருந்து கொண்டு டெலிவிஷனை நான் பார்ப்பதில்லை என்று கூறவில்லை. கிறிஸ்துவை அறிந்தவர்களும் பார்த்து பயன்பெறக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் டிவியை பார்க்க வேண்டும் என்பது மாம்சத்தின் விருப்பம். ஆனால் அது ஆவிக்குரிய இடத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்றால் அது பாவமாகும். ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம், முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று நீங்கள் தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே காத்து கிடப்பீர்கள் என்றால் அது பாவம். மணிக்கணக்காக விளையாட்டு போட்டிகளை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு வேதம் வாசிக்கவோ ஜெபிக்கவோ நேரம் இல்லாமல் அதிகாலையில் வெகு நேரம் தூங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் அது பாவம். தொலைக்காட்சி பெட்டி நம்முடைய ஆத்ம வாழ்க்கைக்கு ஒரு தொல்லை காட்சி பெட்டியாக மாறிவிடக்கூடாது. கலாத்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அதாவது மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது. இவை ஒன்றுக்கொன்று எதிரானவைகளாயிருக்கின்றன. எனவே நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே புதிய சுபாவம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமினிடத்திலே கூறினார். யோவான் 3 அதிகாரம் 6 வசனத்திலே, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்கிறார். ஒரு விசுவாசியினுடைய சரீரத்திலே பழைய சுபாவம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே அதை எந்த ஒரு விசுவாசியும் நிரந்தரமாக அகற்ற முடியாது. பழைய சுபாவத்தை முற்றிலுமாக அழித்துவிட முடியும் என்று யாராவது தவறாக போதிப்பார்கள் என்றால் அது பரிதாபமானது. யோவான் என்ன சொல்லியிருக்கிறார்? 1 யோவான் 1 அதிகாரம் 8 வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அருமையான சகோதரனே, சத்தியம் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் நீங்கள் பொய்யராயிருக்கிறீர்கள். எனவே நான் பூரணமானவன், நான் நீதிமான் என்று சொல்லுகிறவனை வேதம் பொய்யன் என்று சொல்லுகிறது. நமக்கு 2 சுபாவங்கள் இருக்கிறது. ஒன்று பழைய சுபாவம், மற்றொன்று புதிய சுபாவம். இதை குறித்து தான் ரோமருக்கு பவுல் எழுதும் கடிதத்திலே பின்பகுதியிலே எழுதியிருக்கிறார். இந்த 2 சுபாவங்களுக்கு பவுல் எழுதிய கடிதத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அறிந்து உணர்ந்து அனுபவித்து எழுதியிருக்கிறார்.
இது பல விசுவாசிகளுடைய இன்றைய அனுபவமாகவும் இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது. எனவே நாம் செய்ய விரும்பும் காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. புதிய சுபாவம் பழைய சுபாவத்திற்கு எதிராக தடுக்கிறது. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகளாயிருக்கின்றன. ஒன்றோடொன்று அவை யுத்தம் செய்கிறது. அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனை விட்டு தூரம் போகும் ஒரு சுபாவம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் நேசிக்கும் தேவனை விட்டு நம்மை தூரமாக கொண்டு செல்லும் சுபாவமும் நமக்குள்ளே தான் இருக்கிறது. அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? அதே வேளையிலே எனக்குள்ளே ஒரு புதிய சுபாவமும் இருக்கிறது. அது எப்பொழுதும் நான் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது. தனியாக நான் வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, நீர் அற்புதமானவர், நீர் உன்னதமானவர், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை தொழுது கொள்கிறேன் என்று என்னை கூற வைக்கிறது. இதுதான் புதிய சுபாவம் தன்னை வெளிப்படுத்தும் விதம். பழைய சுபாவம் நான் தேவனை நேசிக்கிறேன் என்றோ நான் அவரை ஆராதிக்கிறேன் என்றோ என்னை சொல்ல செய்யாது. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் இந்த இரண்டு சுபாவங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு சிலர் நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அவ்வாறு சொல்ல முடியாது. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களா அல்லது மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறீர்களா என்பதை உங்களாலே நிச்சயமாக சொல்ல முடியும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காணப்படும்? மாம்சத்தினாலே நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காணப்படும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறார். தொடர்ந்து பவுல் மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன என்பதை கூறுகிறார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். உணர்ச்சி தொடர்பான பாவங்கள், சமயம் தொடர்பான பாவங்கள், சமுதாயம் தொடர்பான பாவங்கள், தனி மனிதனின் பாவங்கள் என்று இவைகளை நாம் பிரிக்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் இவை நான்கும் உணர்ச்சி தொடர்பான பாவங்களாகும். பழைய மனித சுபாவம் இவற்றை விரும்புகிறது. ஆனால் ஒரு விசுவாசி கிறிஸ்து தன்னிலே வாழ அனுமதிக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த ஆசை எண்ணங்கள் வரும்பொழுது தூய ஆவியானவரின் பலத்தினாலே அந்த விருப்பங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதனாலே அல்ல, கர்த்தரை நேசிப்பதனாலே எனக்கு இது வேண்டாம் என்று கோருகிறான். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தூய ஆவியின் வல்லமையினாலே மட்டும் இப்படிப்பட்ட மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் விலைக்கு காக்கப்பட முடியும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சித்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமானதாகவும் ஒன்றுக்கொன்று எதிரான விருப்பம் கொள்கிறதாயும் இருக்கும். ஆவி விரும்பும் காரியங்களுக்கு நாம் அக்கறை கொடுத்து அதை பிரியப்படுத்த நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருகிறவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடையவர்களாய் நாம் வளருவோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் சரி என்று சொல்கிறோமா அல்லது ஆவி சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் சரி என்று சொல்கிறோமா? இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலே நாம் இருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவர் என்னை வழிநடத்தட்டும் என்று கேளுங்கள். ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது நம்முடைய உதடுகளிலே ஸ்தோத்திரம், உள்ளத்திலே சமாதானம், ஒரு உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் இசைந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திலே துக்கமும் கவலையும் வேதனையும் தான் கடந்து வரும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே,
உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்படும் பழைய சுபாவத்தை குறித்தும் புதிய சுபாவத்தை குறித்தும் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன காரியங்களிலேயும் நாங்கள் ஆவியினாலே நடத்தப்பட எங்களை தாழ்த்தி தருகிறோம். மாம்சம் விரும்பும் காரியங்கள் சரியானதா தவறானதா என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். யாராவது தீர்மானம் எடுப்பதை குறித்த குழப்பத்தோடு இருப்பார்கள் என்றால் சரியான வேத வசனங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் தெளிவாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் உம்முடைய தூய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களாக, மாம்சத்தின் விருப்பங்களுக்கு செவி சாய்க்காதவர்களாக, கர்த்தருக்கே மகிமையை கொண்டு வரும்படியாக, கர்த்தருக்கு பிரியமானதையே செய்வேன் என்ற அர்ப்பணிப்போடு வாழ அனுதினமும் வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கீழ்ப்படிதலின் அடிப்படை அன்பு ஆகும். கிருபையே தவறான காரியத்தை நாம் செய்யாமல் சரியான காரியத்தை செய்யும்படியாகவும் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் விருப்பங்களுக்கு சரி என்று சொல்லுகிறோமா, அல்லது நாம் ஆவி சொல்லுகிற காரியங்களுக்கு சரி என்று சொல்லுகிறோமா? மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் இசைந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திலே துக்கமும் கவலையும் வேதனையும் தான் கடந்து வரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32